தீபாவளிக்கு நாள் எடுத்த விளாக் தாங்க இது. என் பொண்ணு மெஹந்தி வச்சு விடுமா அப்படின்னா, சரி நானும் அவளுக்கு மெஹந்தி வச்சு விட்டுட்டு எங்கள் மாமியார் முறுக்கு சுட கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருங்க நான் என் பசங்களை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் என் பொண்ணு தூங்கவே மாட்டேன்ட்டா. தம்பியை தூங்க வைக்கிறதுக்கே மணி 11 ஆயிடுச்சு. அவன் தூங்க வச்சுதான் அப்புறம் எங்கள் மாமியார் மாவு முறுக்கு சுட மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் அவங்க முறுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நான் சரி அதுக்குட்டியும் நம்ம குலோப் ஜாமுக்கு மாவு பிசைஞ்சிச்சுன்னா மாவு பிசைஞ்சிட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சுற்றிலும் பார்க்குறேங்க, யாருமே முழிச்சிட்டு இருப்பாங்களான்ட்டு யாருமே முழிச்சு நான் பார்க்க எல்லோரும் படுத்துட்டாங்க. இருட்டாக இருக்குது. எல்லாம் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தாங்க எரியுது. மற்ற எல்லா இடமும் அணைஞ்சிருக்கு. எங்கள் வீட்டில் லைட் மட்டும் தான் எரியுது. அப்புறம் லக்ஷும் என் கூட உட்காந்து முறுக்கு சுட்டு உட்காந்துருந்தா. அப்புறம் என்ன, அவங்க சுட்டு பேப்பரில் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் அதை ஆறுனதுக்கப்புறம் கவரில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எண்ணெய் காயிற வரைக்கும் குலோப் ஜாமுக்கு மாவு போட்டு வச்சுருந்தேன்னா, சரி தோமாஸ் போடுறேன்னாங்க. சரி அது நீங்கள் மாவு உருட்டுங்க, நான் அதை விட்டு தோமாஸ் குலோப் ஜாமுக்கு பொரிச்சு எடுத்துட்றேன் அப்படின்ட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜீரா உள்ளே தான் சிலிண்டரில் தான் காய்ச்ச முடியும். அதனால் சிலிண்டரில் போய் காய்ச்சிட்டு அங்கேயே ஊற போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் தோமாஸ் உருட்டி போட்டுட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் உண்டியமாக போடுறீங்க, நீங்கள் சப்பாத்தி உருட்டுற அந்த இதை உருட்டி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதில் பூரணம் வச்சு நான் அழுத்தி போடுறேன் அப்படின்னேன். ஏன்னா எங்ககிட்ட ப்ரெஸ் பண்ணுறது அச்சு எங்ககிட்ட இல்லை. அதனால் கையாலே தான் ப்ரெஸ் பண்ணி நான் தண்ணி தொட்டு அதை போட்டு கத்தியால் நறுக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ அதை சுட்டு முடிக்கிறதுக்கே மணி 2:15 ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, சுட்ட வரைக்கும் போதுன்ட்டு எடுத்து வச்சிட்டேங்க. அப்புறம் காலைல தான் எங்கள் மாமியார் பலகாரம்லாம் சுட்டாங்க. அதோட எனக்கு தூக்கம் சொக்குதுங்க. நம்மளால அதுக்கப்புறம் முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே வரோம். ஜோராக மழை பெய்யுதுங்க. கொஞ்சம் தான் நாங்கள் எடுக்காமல் வந்தோன்னு வச்சுக்கேன், எல்லோரும் நனைஞ்சி எல்லாம் நாஸ்தியாக இருந்திருக்கோம். எங்கள் நல்ல நேரம் போல் நாங்கள் எல்லாத்தையும் போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வருவோம். ஏதோ காப்பாற்ற முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யாரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். தீபாவளி எப்படி உங்களுக்கு போச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி. முடிஞ்சு போன தீபாவளிக்கு ஹாப்பி தீபாவளி.